இந்த புகழ்ச்சிக்கு இந்த மாதிரி பிராண்ட் கிரியேஷனுக்கு பெரிய கல்ட்டாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து விஜய் வந்து உடன்பட்டார். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே திட்டமிட்டபடி இவங்க டிசம்பர்லேயே இந்த பிரச்சார பயணத்தை வச்சுருந்தாங்கன்னா அப்போ தான் இவங்க பிளானே, ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் ஒரு அலை வீசணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஒரு பிள்ளையோட வழி தெரியுமா, தாயோட உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாழா போயிட்டுருக்கு, தந்தையை மீட்டணும் அப்படின்ற ஒரு பிள்ளையோட வழி இருக்குது. உனக்கு எங்கே தெரிய போகுது? பிள்ளைய ரோட்டில் விட்டு வந்தாண்டா நீ. அப்போ இந்த பொங்கலுக்கு ஜனநாயகம் வராது. ஆணித்தரமா சொல்றீங்க? ஆணித்தரமா அழுத்தமா பதிவு பண்றான், வராது சார். நீங்க வழக்கமா வந்து விஜய் வீட்டை விட்டு கிளம்பும் போதே வந்து ஒரு பில்டப் கொடுப்பீங்கல்ல. விஜய் வீட்டை விட்டு வந்து கிளம்பிட்டார், காரில் ஏறினார், வந்து அந்த டிவி எல்லாம் காணவே காணோம். என் படம் ஷூட்டிங் நடந்திருக்கலாம். ஆமா, உள்ள என்ன இப்ப நான் கேட்கறேன், டாப் வியூ, சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ எல்லாம் காட்டுறீங்கல்ல, இன்னர் வியூ காட்டுங்க கேரவன்ல. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், அமைதியின் சுரூபமாக இருக்கார் விஜய். கிட்டத்தட்ட 30 நாட்கள் இன்னும் மௌனம் கலையில். இது என்ன சார், ஏன் சார் அந்த அமைதிக்கு காரணம் பின்னாடி ஏதாவது? எல்லாருக்குமே சார் சொல்லும் போது கேட்க மாட்டாங்க, பட்டு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த விஜயோட இந்த அமைதி ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், அமைதியாக அவர் இருந்தாலும் கூட இருக்கிறவங்க விடலைன்றது தான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. தான் கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஜான் ஆரோக்கியசாமி வந்து வியூகம் அமைச்சு கொடுக்குறாரு, அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க பண்ண கலைப்புறங்கள் வந்து ஒரு லெவல் தாண்டி போயிடுச்சு. அது விஜயும் கூட அதுக்கு வந்து இந்த புகழ்ச்சிக்கு இந்த மாதிரி பிராண்ட் கிரியேஷனுக்கு பெரிய கல்ட்டாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து விஜய் வந்து உடன்பட்டார். அதனுடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் இயற்கை என்னமோ வந்து விஜய்க்கு வந்து ஒரு காஷன் கொடுத்துட்டே வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காஷன் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த விக்ரவாண்டியில் வந்து 6 பேர் இறந்தது, மதுரையில் வந்து 3 பேர் இறந்தது, அந்த மாணவர்கள்லாம். இது இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஷன் தான் சார். இதெல்லாம் நீங்கள் கடவுள் நம்புறீங்க, நான் கடவுள் நம்பலை. இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஷன் கொடுக்குது, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு. அதில் இவங்க வந்து பாடம் கற்பிக்கலை. ஒரு குறுக்கு இப்போ ரீசெண்டாக வந்தது தான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். என்னென்னா, இவங்க ஏன் வந்து இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லும் போது 2 காரணமாக சொல்லப்படுது. ஆக்சுவலாக டிசம்பருக்கு பிறகு தான் இவங்க வந்து இந்த பிரச்சார பயணத்தையே வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வாகன பிரச்சார பயணத்தை வந்து டிசம்பருக்கு பிறகு தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன காரணம்னா, டிசம்பருக்கு பண்ணும்போது ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங்க்கு இதை பயன்படுத்திக்கலாம்னு இருந்திருக்கிறாங்க சார். இவங்க திடீர்னு இந்த பிளானை வந்து இவங்க வந்து கரூரில் வந்து இவங்க வந்து 30 விழா நடத்தின பிறகு டிஎம்கே அதை பார்த்து கேட்டால், நம்ம உடனடியாக நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் மாற்றி அங்கே பெரிய கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க ப்ரோக்ராமை வந்து மாற்றினாங்க. கரூருக்கு வந்து கரூரில் வந்து பெரிய செல்வாக்குன்றாங்க ராஜேந்திர செந்தில் பாலாஜிக்கு, நம்ம அதையும் பார்த்துருவோம் நம்ம அப்போ அதை வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஏற்கனவே திட்டமிட்டபடி இவங்க டிசம்பர்லேயே இந்த பிரச்சார பயணத்தை வச்சுருந்தாங்கன்னா அப்போ தான் இவங்க பிளானே, ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் ஒரு அலை வீசணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அப்படி தான் இவங்க பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா பொங்கலுக்கு தான் வந்து உங்களுக்கு படம் ரிலீஸு, அப்போ டிசம்பர் முதல் வாரத்தில் நம்ம பண்ணோம்னா விட கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து அந்த காட்சியை இணைக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட இருந்து இவங்க திடீர்னு பிளானை மாற்றி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கரூரில் வந்து இந்த நிகழ்வுக்கு அது கொண்டு வந்து காட்சிப்படுத்தணுமேன்றதுக்காக, ஜனநாயகங்களில் காட்சிப்படுத்தணுமேன்றதுக்காக வாகனத்தை மையப்பகுதி தள்ளினது. ஸோ இது வந்து மையப்பகுதி தள்ளும் போது தான் அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்போ தான் நடக்குது, இந்த சம்பவமே வந்து நடக்குது. அப்போ முழுக்க இவங்களுடைய தவறான ஒரு நடவடிக்கை தான். ஒரு உள்ள தூய்மையோடு வந்து ஒரு பிரச்சார பயணம்னா, அந்த பிரச்சார பயணம் எப்போ இருக்கணும்னு கேட்டால் டிசம்பர் வாக்கில் முதல் வாரத்தில் எடுக்கணும் அப்படின்றது தான் இவங்க பிளானாக இருந்தது. அதை தூக்கி முன்னாடி இவங்க போட்டு வந்து ஒரு வழியாக வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி காப்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதனோட விளைவு தான் 41 உயிர் போச்சு. இப்போ அது சம்மந்தமாக இனிமேல் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து இப்போ நல்லா தெரியும், உங்களுக்கே தெரியும். இந்த அமைதி நீங்களே சொன்னீங்க. இப்போ எப்படி சார் வந்து மகாலிபுரத்தில் யாருமே மக்களே இல்லையா சார்? மனுஷங்களே கிடையாதா மகாலிபுரத்தில்? பனையூரில் வந்து வழிநடுக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆரவாரமாக நின்றுருக்கணும்ல சார், நிற்கலை. காரணம் என்னென்னா, எதுவுமே முன்னறிவிப்பு, அதற்கிட்ட முன்னறிவிப்புன்றது மட்டுமே இல்லாமல் இது 2 நாளுக்கு முன்னாடி தெரியும். நான் சொல்றது முன்னறிவிப்புனா அரசியல் ரீதியான முன்னறிவிப்பு, கட்சி ரீதியான முன்னறிவிப்பு. அந்த மாவட்டத்தில் இருக்கலாம் கூட்டமாக வந்து நிற்கணும்னு சொல்லலாம், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லை. இப்போ புரியுதுங்களா? கரூரில் நடந்த சம்பவம், அங்கே வந்து ஃபேப்ரிகேட் பண்ண கூட்டம், அதாவது கேட்டால் வந்து தயார் பண்ண கூட்டமும், ஏற்கனவே அங்கே இருந்த மக்கள் கூட்டமும்
நாமக்கல்லேருந்து வந்த கூட்டமும் சேர்ந்து 3 தரப்பு கூட்டம் தான் அங்கே வந்து. புரியுது, நீங்கள் சொல்ல வருது. பொதுமக்கள், அரசியல் கட்சியில் இருக்கிற நபர்கள், பொதுமக்கள், அதை தாண்டி வந்து நாமக்கல்லேருந்து வந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே பெரிய ஒரு கூட்டம் கொண்டது காரணமே. இப்போ இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கல்ட்டுன்னா இங்கேயும் கூடி இருக்கணுமே. கல்ட்டுனா எல்லா இடத்துலையும் கூட்டம் வரணும்ல. இப்போ ஏன் வரவே இல்லை கூட்டம்? தன்னை தனிமைப்படுத்திக்கிறாரோ விஜய். அது ரொம்ப நீண்ட காலமாக நடக்குது சார். அது வந்து எப்போ வந்து குடும்பத்தில் வந்து அதுதான் சில பேர் சொன்னால் உடனே வந்து அவர் ப்ரைவசி எப்படி நீ பேசுவ, தனிப்பட்ட வாழ்க்கை. அப்படி கிடையாது. நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவோம். என்ன ஆளணும்னு நினைக்கும் போது பார்த்தா உனக்கு ஒழுக்கம் இருக்கான்னு நான் கேட்பேன். என்ன கேட்பேன்? இப்போ என்ன நீ வந்து எனக்கு நீ அறிவுரை சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு முதலமைச்சர் ஆகிற நாளைக்கே எனக்கு நீ அறிவுரை சொன்னால் நீ எப்படிப்பட்ட நபர் நான் கேட்பேன்ல. அதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. நீ வந்து ஒரு நடிகனாக இருந்துட்டு போ, நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல. நடிகனாக இருந்து கூட நீ வந்து மைக்கை பிடிச்சி அறிவுரை சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் பதில் கேட்போம். அப்படி பல பேர் வாங்கி கட்டிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீ மைக்கை பிடிச்சின்னா வந்து ஏதோ சினிமாவில் 4 வார்த்தை பேசிட்டு போ. எங்களுக்கெல்லாம் நீ அறிவுரை சொன்னேன்னு வச்சுக்க, அப்போ உன்னை பற்றி நாங்கள் பேசுவோம். உன் கதை என்ன, உன் வரலாறு என்ன, புவியியல் என்ன, எல்லாம் கேட்போம். அப்போ இந்த இடத்துல எனக்கு நான் நீ தனிப்பட்ட வாழ்க்கைன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன் குடும்பத்தோட ஒரு சினிமாவை வந்து ஒரு தொழிலாக நேசிச்சுட்டு ஒரு குடும்பத்தோடு இருந்துட்டுன்னா நம்ம அதை பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம்? நீ வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து எங்களை ஆளணும்னு நினைக்கிற, எங்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிற போது பார்த்தீங்கன்னா அப்போ நீ உன் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம கேட்போம். அங்கே வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ இப்போ இங்கே கேட்டீங்களே ஏன் தனிமைன்னு கேட்டால், தனிமைப்படுத்திக்கிறேன்னா முழுக்க அவருக்கு உள்ள பழக்க வழக்கங்கள், நட்பு மற்றும் பழக்க வழக்கங்கள் தான் காரணம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அந்த நிகழ்வில், மகாபலிபுரம் நடந்துக்கிற நிகழ்வில், அதுவும் குறிப்பாக ஸ்டார் ஹோட்டல், அது புசி ஆனந்தும் காணும், ஆதவர்ஜினா காணும், நிர்மல்குமாரையும் காணும். அதனால தான் சார் பெரிய ஆட்கள் ஒரு இல்லை சார், அங்கே ஒரு ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு சார், உள்ளுக்குள்ளே ஃப்ராக்ஷன் ஆயிடுச்சு அங்கே. அதுக்கு காரணம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஒரு லீகல் பண்ணவர் தான் அவர், லீகல் ப்ராக்டிஷனராக அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஏன் அவங்கெல்லாம் இல்லை தெரியுமா சார், அவங்கெல்லாம் வழக்கில் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு தனியாக வந்து ஒரு அறையில் சந்திக்கும் போது எஃப்ஐஆர் உள்ளவங்க வந்து அங்கே வர்றது வந்து சரியாக இருக்காது. எஃப்ஐஆர் உள்ளவங்க வந்தாங்கன்னா நாளைக்கு வந்து இவங்க வந்து அந்த நபர்கள்லாம் இவங்களாம் சாட்சியமாயிடுறாங்க, இந்த 41 குடும்பமும் சாட்சியமாயிடுறாங்க. அப்போ வந்து சாட்சியத்தை கலைக்கிறதுக்காக வந்து இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு வாதமாக வைக்க போகிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சரிப்பா, அங்கே போவேனா, நீங்கள் வழக்கமாக வந்து விஜய் வீட்டை விட்டு கிளம்பும் போதே வந்து ஒரு பில்டப் கொடுப்பீங்கள்ல, விஜய் வீட்டை விட்டு வந்து கிளம்பிட்டார், காரில் ஏறினார், வந்து அந்த டிவியெல்லாம் காணவே காணோம். காரணம் என்னன்னா அவனுக்கு எல்லாம் வந்து பேமெண்ட் முடிஞ்சிடுச்சு. எது அப்பா இனிமேல் போதும், நீங்கள் பில்டப் பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் எதுவும் பில்டப் பண்ணோன்னா, ஏன்னா பயங்கரமான ஒரு மியூசிக்கை போடுவானுங்க. இது சில சேனல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்ப்பேன், அப்படியே டன் 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 அப்படியே வந்து அப்படியே கதி கலங்குற மாதிரி. அதனால் போதும். இப்போ ஏன் சார், இப்போ சொல்லுங்கள் சார், மீடியா ஹைப் பண்ணுறது புரியுதுங்களா? காக்கா கூட்டங்க இதெல்லாம். பணம் போட்டிருந்தா இப்போவும் பேசுவானுங்க. ஏன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாள் முன்னாடி பனையூர் வந்து பட்டினப்பாக்கம் போகிறாரு. கொடுத்தானுங்க பாருங்க ஒரு பில்டப்பு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். ஆனால் இவ்வளோ நான் பார்த்துருக்குறேன் சார். அப்படியே அந்த காரில் துரத்திட்டே போகிறானுங்க. ஒருத்தன் காருக்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வைக்கிறான். காருக்கு அந்த ஜன்னல் கண்ணாடி வழியாக வந்து தலையை வெளியே கொண்டு வந்துட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு கேமரா வைக்கிறான். இப்படிலாம் இருப்பாங்களா சார்? பார்த்தா இப்போ எங்கே போனாவெல்லாம்? இப்போ எல்லாருக்கும் தெரியும், முன்கூட்டியே இந்த ஹோட்டல் தெரியும், மக்கள் அங்கேருந்து வந்து தங்கிட்டாங்கன்னு தெரியும், விஜய் வரப்போறாரு தெரியும். ஏன் இல்லை? யாராவது இங்கே நடுவில் ஏதாவது போலீஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஏதாவது இருந்தால் ஒன்றுமே இல்லை. இப்போ புரியுதுங்களா? அனிதா மரணத்துக்கு எப்படி போனார்? நீங்கள் மிட் நைட் கூட போங்க சார், எப்படி கள்ளக்குறிச்சிக்கு எப்படி போனார்? அப்போது இப்போ புரியுதுங்களா? நீங்கள் கல்ட்டு ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க, ஒரு கல்ட்டாக ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணுறது வேற, நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க. அதனுடைய விளைவு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் முழுக்க நான் சொல்கிறேன் சார். அங்கே வந்து பார்த்தா கூட்டப்பட்ட கூட்டத்தோட பொதுமக்கள் சிக்கி சின்ன பின்னமாயிட்டாங்க சார். இதான் சார் சத்தியமான உண்மை. ஏற்கனவே நீங்கள் ஃபேப்ரிகேட் பண்ண கூட்டம், அந்த கூட்டத்தோடு சேர்த்து நான் கேட்டால் பொதுமக்களை வர வச்சு ஜனநாயகன் படம் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அதை சேர்க்கறதுக்காக அந்த வாகனத்தில் வந்து மையத்தில் கொண்டு போய் அங்கே மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளாட வச்சு நடந்த சம்பவம் சார். இது நல்லா எல்லாருக்கும் தெரியும்.
அந்த வேனுக்குள்ளே சார் நான் இன்னைக்கு வரைக்கும் சில பேர் பேசுகிறானுங்களே, நான் கேட்குறவங்கள, ஏண்டா நீங்கள் நக்கீரனில் வந்த செய்தி வந்து நடிகைகள் சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னு சில பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படியே பொங்குறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டால், ஹே என்னையா ஆபாச பத்திரிக்கை. டேய் நான் கேட்குறேன், உனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். இவன் வந்து அந்த காலத்து பிடி சாமி மாதிரி சார். பிடி சாமி தெரியல உங்களுக்கு, திகில் கதை மன்னன் தான் அவர். அந்த மாதிரி திகில் கதை தான் டெய்லி உட்கார வச்சு அந்த பொண்ணு உட்கார வச்சு சொல்லிட்டு கிடக்குறான். அந்த சின்ன பையன் ஒருத்தன் உட்காந்து கதை கேட்டுக்கிறான். இவன் புது புது கதையாக சொல்கிறான்னு வச்சுங்களேன். இவன் கதை ஊர் தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்கும் இந்த காரி முடிஞ்ச கதை இவன் கதை. சரி இருக்கட்டும். ஆனால் நான் கேட்குறேன், நக்கீரன் கோபாலில் நீங்கள் மையப்படுத்துறீங்கல்ல, நக்கீரன் அவரை மையப்படுத்தி இந்த செய்தி வெளியிட்டே நீ ஆபாச பத்திரிகை வெளியிடுற, அது பண்ணுற என்னென்ன சொல்கிறல்ல. நக்கீரன் கோபால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை வெளியிடும்போது ஒரு கொட்டை எழுத்தில் வந்து போட்டிருக்கிறாரு. கொட்டை எழுத்தில் ரூட் ஜெகதீஷை பொழந்த விஜய் மகன் போட்டிருக்காரு. அது ஏன்டா அவங்க கண்ணுக்கு தெரியல? அதுக்கு ஒரு துணிச்சல் தைரியம் ஒன்றுடா. அது ஆம்பளைங்க மட்டும்தான் செய்ய முடியும், அந்த மாதிரி டைட்டில் வைக்க முடியும். அப்போ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் அதில் இருக்குது. விஜயை டேமேஜ் பண்ணுறது நோக்கம் கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன் பிள்ளைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஜெகதீஷை பொழந்தான்னா எதுக்கு பொழந்தான், ஏன் பொழந்தான், பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. ஏன் அதை பற்றி பேசுகிறேன்? இவன் பார்வை நடிகைக்கு போயிடுச்சு. இது நடிகைகள் வந்து கேரள அப்படி இருந்தால் என்ன ஏன் தப்புன்னு கேட்குறேன். நீ அப்படி தான்டா கேட்ப, நீ அப்படி தான் கேட்ப. ஏன்னா உன்னுடைய வளம் என்னன்னு தெரியல. அங்கே ஒரு பிள்ளையோட வலியை சொல்கிறாரு நக்கீரன். நான் தான் சார் நேர்காணல் கொடுத்தது, அவன் என்ன மென்ஷன் பண்ணல, அதனால சொல்கிறேன். அதை வெளியீட்டாளராக இருந்தால் கூட, அந்த பத்திரிகையோட ஆசிரியராக ஒரு பொறுப்பு இருந்தாலும் கூட, அந்த 2 லைன் இருக்குல்ல, ரூட் ஜெகதீஷை பொழந்த விஜய் மகன், அதுக்கு பின்னாடி ஒரு பிள்ளையோட வலி இருக்குடா, ஒரு தாயோட உரிமை இருக்கு, ஒரு குடும்பத்தோட பாதுகாப்பு இருக்கு. நாயே பொறுப்பு வேணா உனக்கு? கொஞ்சமாக உனக்கு பொறுப்பு இல்லைன்னு தெரியும், உனக்கு எங்கடா தெரிய போகுது? ஒரு பிள்ளையோட வழி தெரியுமா? தாயோட உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாழா போயிட்டுருக்கு, தந்தையை மீட்டணும் அப்படின்ற ஒரு பிள்ளையோட வலி இருக்குது. உனக்கு எங்கே தெரிய போகுது? நீ பிள்ளைய ரோட்டில் விட்டு வந்தாண்டா நீ பிள்ளை. அதெல்லாம் எவ்வளோ பேசலாம். நீ ஆபாசன் பேசுறல்ல. அரசியலை தாண்டி சினிமா துறையிலும் விஜயை பங்கம் பண்ணுறாங்க. ஒரு நடிகை இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டுருக்காங்க மகாபலிபுரத்து அந்த நிகழ்வொட்டி, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நீங்கள் இல்லை, ஓவியாவை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு விஷயம், அந்த பெண்ணு தெரியும் உங்களுக்கு, ஏற்கனவே வந்து லீக்டு வீடியோ அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அது நான் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இப்போ சில பேர் இதை சொல்கிறான். ஏன் சொல்கிறான்னா, நீ வந்து யோக்கியமா அதுவா இதுவான்னு சில பேர் வந்து கமெண்ட்டில் போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவியா ஒரு நடிகை இதை சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா பெரிய மெகா ஸ்டார் இவனை எதிர்த்து சொல்லணும்ல. அவன் கேட்கறது என்னன்னா, அங்கே போக முடியல உன்னால், கரூருக்கு போய் அந்த மக்கள்கிட்ட ஆதரவு சொல்ல முடியல. ஆனால் அது என்ன கேட்குதுன்னா, அந்த பொண்ணு கேட்குறது வந்து என்னென்னா, த்ரீஷா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி ஃப்ளைட்டில் போகிற, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறேன், அதுக்கு போக முடியுதான்னு கேட்குது. நாயை தூக்கி வச்சுட்டுக்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் கொடுக்குது. அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து கேட்டால் கீர்த்தி சுரேஷ் பொங்கல் வச்சாங்கன்னு சொல்லிட்டு நீ அந்த நிகழ்ச்சிக்கு போகிற, அதுவும் என்ன நிகழ்ச்சி தெரியாது, நிறைய பேர் பல பேருக்கு தெரியாது. இங்கே இருக்கணுக்கு அந்த பொங்கல் வச்ச இடம் வந்துருக்குன்னா ஜெகதீஷோட ஆஃபீஸு. ஜெகதீஷோட ஆஃபீஸில் பொங்கல் வைக்கிறான். அந்த பொங்கலுக்கு வந்து யாருன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை பொங்கல் அவங்களுக்கு. அதுக்கு இவர் போகிறாரு, யார் போகிறாரு? விஜய் போகிறார். அது வந்து கேட்குது அந்த பொண்ணு. ஓவியா கேட்டது தப்பு கிடையாது. இதுக்கு போக முடியல, அதுக்கு மட்டும் எப்படி போகிற, அதுக்கெல்லாம் போகிற, இதுக்கு மட்டும் போக முடியலன்னு கேட்குது. நியாயமான கேள்வி. அதை உடனே இவங்கெல்லாம் வந்து நீ எப்படி கேட்பணும்? அதுக்கு சார் இன்னைக்கு இந்த ஜெகதீஷை பற்றி நான் வெளியிடக்கூடிய செய்திக்கு பல பேர் வந்து பிஆர்ஓக்கெல்லாம் முட்டு கொடுக்குறத நான் பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக இந்த 3 பேர் உட்காந்து பேசுகிறானுங்க பாருங்க, அவங்க அந்த பக்கமே போக மாட்டானுங்க. இது அவதூறுன்றான். டேய் அவதூறு தான். இது உண்மையா இல்லையா? நீங்கள் பேசுறீங்கல்ல, திரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தது சொன்னது அந்த பன்னட பரதேசி 3 பேர் தான் சொன்னானுங்க. அந்த பீலா பிஸ்மியும் அந்த புறம் அந்த திரிஷாவுக்கு வீடு வாங்கி கொடுத்தாருன்னு பேசுனானுங்க விஜய்க்கு. அது அவதூறு இல்லையாடா? இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி அது அவதூறு. கேரவனில் எப்படின்னா நடக்குமா? டேய் நாங்கள் என்ன சொன்னோம்? ஜெகதீஷ் வந்து நடிகைகளோட வந்து சல்லாபம் பண்ணார் நான் சொன்னோம். ஒருவேளை ஜெகதீஷ் இருக்கிறதுனால நடிகைகளும் இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஜனநாயகம் படம் ஷூட்டிங் நடந்திருக்கலாம். ஆமாம். உள்ள என்ன இப்போ நான் கேட்குறேன், டாப் வியூ, சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூலாம் காட்டுறீங்கல்ல, இன்னர் வியூ காட்டுங்க. கேரவனில் யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லுங்க. அவனுங்களே இன்னும் பதில் சொல்லலை சார் இந்த நிமிஷம் வரைக்கும். ஆமாம் என்றோ இல்லை என்றோ சொல்லவே இல்லை.
நீங்கள் என்ன வரீங்க பொங்குறீங்க? அப்போ அதுக்கு பொங்கும்போது இதுக்கு ஏன் பொங்கலை? ரூட் ஜெகதீஷை பொழந்த விஜய் மகன், இதுக்கு ஏன் பேச மாட்டீங்க? இதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க சார்? நீங்கள் பல நேர்காணலில் ஜனநாயகன் அவ்வளோதான் வெளியே வராது அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க. ஆனால் இந்த சூழலில் சில கருத்துக்கள் நம்மக்கிட்ட வருது. ஜனநாயகன் படத்தை ஓடிடிலையும் சரி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க, அதனால தான் ஷார்ட் பீரியடில் இருக்கிறதுனால இந்த மகாபலிபுரம் நிகழ்வு நடத்தப்படுது அப்படின்ற ஒரு பார்வையை பார்க்குறாங்க. சார், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் அரசியல் படம், ஜனநாயகன் ஏன் வராதுன்றது நான் சொல்கிறேன். முதல்ல சொல்கிறேன், இது அரசியல் படம். அரசியலுக்காக இவங்க வந்து பல காட்சிகளை வந்து மாற்றணும். இப்போ வந்து கிளைம் உதாரணத்துக்கு அந்த படத்தில் வந்து விஜய் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து அரசியல்வாதி ஆகிற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. அது வந்து சில பேர் வந்து அண்ணாமலை கதையான கூட சில பேர் வந்து ஆரம்பத்தில் கேட்டாங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான். அது வந்து ஆந்திர படத்தோட தெலுங்கு படத்தோட ஒரு மொழியாக்கணும் கூட தழுவல் கூட சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அரசியல் படம் முழுக்க அரசியல்னா அது அரசியல் படம் வந்து பல காட்சிகள் அதில் வருது. பல கேரக்டர்கள் வந்து நிஜ கேரக்டரில் அங்கே உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஷூட்டிங்காக பல நிஜ கேரக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரவனுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க, வெளியவும் இருந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க விசாரணை பண்ணால் தான் தெரிய வரும் அந்த படத்தில் என்ன காட்சிகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள சில காட்சிகள்லாம் வந்து மதுரை மாநாடு காட்சியாக இருக்கட்டும், வந்து விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து இவருக்கு வந்து நாகப்பட்டினத்தில் போயிருந்த அந்த பிரச்சார ஊர்த்தியை கொண்டு போயிருக்காங்க. அதில் ஸோ பிரச்சார ஊர்த்திலாம் அந்த படத்தில் வந்ததுனால கிட்டத்தட்ட விசாரணை வந்து பார்த்திங்கன்னா தீவிரமடையுது. அது சிபிஐ விசாரணையாக இருந்தால் கூட வந்து விசாரணை பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த படத்தை வெளியிடறதுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரும் விநியோகஸ்தர்கள் யாரும் அந்த படத்தை வாங்கிறதுக்கு வரவே இல்லை. தியேட்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வெளியிட்டால் பல சிக்கல்கள் வரும்னு சொல்லிட்டு தியேட்டர் உரிமையாளர்கள் ஒரு பக்கம் வந்து யோசனையில் இருக்கிறாங்க. உண்மை இது. ஒருவேளை சிபிஐ விசாரணை டிலே ஆகுதுன்னு வச்சுங்க, ஜனநாயகன் படம் வெளியே வந்துடுச்சு. ஆமாம், அப்போ எங்கேயாவது அப்போது சிக்கல் ஏதாவது? அதுதான் நான் சொல்கிறேன், அந்த படம் வெளியே வந்தால் அன்ட்ரெஸ்ட் ஆகும் சார், அன்ட்ரெஸ்ட் ஆகும். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால் வந்து விஜயோட இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அங்கே கண்டிப்பாக வந்து பல காட்சிகள் வந்து இவங்க வந்து ஏற்கனவே சேர்த்த காட்சிகள். நான் சொல்கிறது இந்த கடைசியாக அந்த கரூர் சம்பவத்தை இவங்க சேர்க்கலன்றதெல்லாம் வேறு. அந்த வாகனத்தை காட்டுறாங்க, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒவ்வொரு பகுதி மாநாட்டை காட்டுறாங்க. இந்த பகுதியில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த வாகன பிரச்சாரத்திற்கு அந்த காட்சிகள்லாம் அதில் உள்ளே வந்து சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பல சட்ட சிக்கல்கள் இருக்குது. அந்த வாகனத்தையே வந்து பார்த்திங்கன்னா அது கேஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இப்போது நல்லா புரிஞ்சுங்க, அது வந்து இப்போ வந்து வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, கேஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேஸ் ப்ராப்பர்ட்டி இன்னும் சீஸ் பண்ணல. இல்லை, சீஸ் பண்ணலாம் கூட சார், அது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணாலே அது கேஸ் ப்ராப்பர்ட்டி சார். வழக்கில் இந்த பேருந்து இணைச்சி நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக இணைக்கிறாங்களே. இப்போ சிபிஐ இப்போ எடுத்துருக்குல்ல, கொண்டு வந்துடுவாங்க. முக்கியமாக அது வந்து அந்த பிரச்சனைக்கு காரணமே அந்த வாகனம் தானே சார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கல்கள் இருக்குது. அரசியல் படம்ன்றதுனால அது வந்து தியேட்டரில் ஒரு அண்ட்ரெஸ்ட் ஆகும். விநியோகஸ்தர்கள் வாங்க தயாராக இல்லை. படம் சேல் ஆகலை இன்னும். ரெண்டாவது கேட்டால் தியேட்டர்கள் தயங்குறாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சில சிக்கல்கள்லாம் வருமோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண. அதனால் படம் வந்து இந்த படம் வந்து ஜனநாயகன் படம் வராது சார். மருதநாயகம் எப்படியோ அப்படி தான். அப்போ மருதநாயகம் படம் எதனாலனாக்கா விஜய் வந்து கமல் எடுத்த ராங் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலிசபெத் ராணிக்கு அவர் வந்து பூச்செண்டு கொடுத்து வரவேற்பார். அது பெரும் சர்ச்சையாச்சு அந்த காட்சி. என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை அடிமைப்படுத்துறவங்களுக்கு போயிட்டு நீங்கள் முட்டி போட்டு அவங்களுக்கு போய் பொக்கே கொடுத்து வரவேற்பியான்னு சொல்லி அதுதான் ஆரம்பம். கமல் பண்ண மிகப்பெரிய ஒரு ராங் ஷூட் அது. என்றைக்கு இருந்தாலும் வந்து எலிசபெத் நம்மளை அடிமைப்படுத்துறதுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட வந்து ராணிக்கு வந்து நீ வந்து பூச்செண்டு கொடுப்பியா, அதுதான் முதல் சர்ச்சை. ஸோ அந்த மாதிரி கேட்டால் இது வந்து கிட்டத்தட்ட மருதநாயகம் மாதிரி இந்த படமும் ஜனநாயகம் படமும் வந்து வராது. என்ன மருதநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஷூட்டிங் மட்டும் தான் பண்ணாங்க, அப்படி நிறுத்திட்டாங்க. இது வந்து அப்படி கிடையாது. கேட்டால் முழுசாக கிட்டத்தட்ட முடிச்சாங்க. ஒரு கடைசி கிளைமேக்ஸ் காட்சி மட்டும் எடுக்கணும். ஆனால் இதுதான் கடைசி படம், விஜயோட கடைசி படம் அப்படின்னு யார் சொன்னது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. விஜய் வந்து இதுதான் என்னுடைய கடைசி படம்னு எங்கேயாவது அறிக்கையிலையோ இல்லை எங்கேயாவது தெரிவிச்சுக்காரா? முதல் அறிக்கையில் என்ன சொல்றாரு கேட்டா, ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்களை முடித்து விட்டு நான் வந்து முழுமையான அரசியலில் ஈடுபடுறேன்னு சொல்லிட்டார். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்கள்னு சொல்லும் போது எத்தனை படங்கள் என்ன படங்கள் சொன்னாரா? சொல்லலை. எத்தனை படங்கள் ஒத்துக்கிட்டாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது.
ஜனநாயகன் கடைசி படம் யார் சொல்கிறாங்க? இந்த தருதலைங்க இந்த 3 பேர் உட்காந்து பேசுகிறான்னு பாருங்க, இவனுங்க தான் எடுத்து விட்றானுங்க. இப்போ இவனுங்களே சொல்கிறானுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து படமெல்லாம் சேல் ஆகிடுச்சிருந்தான் போன வாரம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரிலீஸ் டேட் தள்ளி போகுதுன்றான். இப்போ புரியுதுங்களா? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறோம். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி பேசுவோம். படம் வந்து ரிலீஸ் ஆகாது, தியேட்டருக்கு படம் வராது சார். காரணம் என்ன? அந்த அளவுக்கு சிக்கல் இருக்குது. படத்தோட கோ ப்ரொடியூசர் யார் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். ஜெகதீஷ், ரூட் ஜெகதீஷ். ஆமாம், ரூட் ஜெகதீஷ் கோ ப்ரொடியூசருக்கே சிக்கல் இதில் இருக்குது. யார் சார் சொல்லணும் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு? ப்ரொடியூசர் தானே சார் சொல்லணும், திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் ஆகணும். விஜய் கூட சொல்லக்கூடாது சார், விஜய் கூட சொல்லக்கூடாது, ப்ரொடியூசர் தான் சொல்லணும். அப்போ இந்த பொங்கலுக்கு ஜனநாயகம் வராது ஆணித்தரமாக சொல்கிறீங்க? ஆணித்தரமாக அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், வராது சார், படம் ரிலீஸ் ஆகாது. ஏன்னா அவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குது சார். அதில் படத்தோட கதையே எல்லாமே டோட்டலாக வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வராது. அவ்வளோ சிக்கல் இருக்குது. வெளியில் வந்தாலும் அன்ட்ரெஸ்ட் ஆகும். எல்லாருமே அனுமதி கொடுக்குறாங்க. அரசு யாருமே தடை செய்யலைனா கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தியேட்டருக்குள்ளே வந்து ஒரு கலைபரங்கம் நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி இவங்க ஷூட் பண்ண விதங்கள் இதெல்லாம் வந்து எச் வினோத். இப்போ நான் கேட்குறேன், இந்த படத்தில் வந்து கேரவனுக்குள்ளே எச் வினோத் இருந்தாருன்னு சொல்லிட்டு சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெகதீஷோட எச் வினோத்தை ஏதாவது மறுத்தாங்களா? இது வரைக்கும் யாங்க தேவையில்லாமல் எங்கனாலாம் இழுத்து விட்றீங்க, நான்லாம் அங்கே வரவே இல்லைங்க, அந்த ஸ்பாட்டில் நான் இல்லைங்கன்னு சொன்னாங்களா? இது வரைக்கும் அரசு மறுக்கணுமா இல்லையா? ஒரு பிரபலமான பத்திரிகையில் ஒரு செய்தி வந்ததாக கூட நீங்கள் மறுக்கணும் இல்லைங்க, நாங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கன்னு சொல்லணும்ல. எல்லாத்தையும் சிலாகிக்கிறானுங்கல்ல. விஜய் மகன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சட்டையை பிடிச்சி அடித்தானா இல்லையா? ஏன் அதை பற்றி பேச மாட்டீங்க யாருமே? அந்த அடி அதுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கணும்னு நோக்கம் கிடையாது. அவன் சட்டையை பிடிக்கணும்னு கேட்டா தன் தாயோட உரிமையை பாதுகாக்கணும், தந்தையை பாதுகாக்கணும். அதுக்காக பண்ணது தான், அதுக்காக அந்த சம்பவம். ஏன் அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க? ஏன்னா அவன் வழி தெரியாது உங்களுக்கு தேவை அவன் வந்து முதலமைச்சர் ஆகிடணும், வியூஸ் வரணும், லட்சமாக சம்பாதிக்கணும். அதான்டா உங்கள் நோக்கம். அவங்களுக்கு அந்த நோக்கம் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த நோக்கம் கிடையாது. அவங்க அம்மா அப்பா கூட வந்து அரசியல் ஆசை இருக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்துக்கு வந்து அவங்களுக்கு அப்படி கிடையாது. இல்லைனா தன் புருஷன் புகழடைகிறது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் எது சரியாகும், செட் ஆகாதுன்றது 2 தரப்புக்கு நல்லா தெரியும். தாய் தகப்புன்னு நல்லா தெரியும், தன் பிள்ளைக்கு செட் ஆகாதுன்னு தெரியும், ஆனாலும் ஆசை. ஆனால் மனைவிக்கு தெரியும் எது சார் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக தெரியும். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நிதானம் கிடையாது தெரியும். தன் பிள்ளையோட தகுதி என்னன்றது பெற்றவங்களுக்கு தெரியும் சார் கண்டிப்பாக. எஸ்எஸ்சி தான் நான் சொல்கிறேன். சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கே எஸ்எஸ்சி எவ்வளோ தண்ணி குடிச்சாருன்னு அவருக்கு தான் சார் தெரியும். செட் ஆகாது. ஆசை இருக்குது பெற்றவங்க, அந்த ஆசை இருக்குது. சில பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் இருக்காங்க சார், அவங்க எல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க பையனுக்கு. இது கராத்தே, 5 மணிக்கு கராத்தே, 6 மணிக்கு சிலம்பம், 7 மணிக்கு வந்து டியூஷன், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோகா, எல்லாத்துலேயும் அந்த பையனை வந்து அனுப்பி கடைசியில் மென்டல் ஆகிட்டான். அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு ஆகிட்டான். மார்க்கும் 0 ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி. ஏன்னா தன் பெற்றவங்களுக்கு அந்த ஆசை, தன் புள்ள வந்து எல்லா துறையிலையும் ஸ்டார் ஆயிடணும் அப்படின்றது. ஜனநாயகன் வராதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அடுத்த கட்ட நகர்வு விஜய் எப்படி இருக்கும் சார்? சினிமா துறையில் வராதா? அடுத்த படம் பண்ணுறாரா? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்து முழுக்கு போடுறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது சார். நல்ல நாள் பார்த்து அரசியல் கட்சியை கலைச்சிட்டு இருக்கிற இந்த வழக்கு வந்து அவர் மீது வழக்கு இல்லை, இருக்கிற வழக்கு வந்து கிட்டனா அந்த கூட இருக்க சகாக்கள் கிட்ட தான் வழக்கு இருக்குது. அந்த வழக்கை வந்து முடிச்சுக்கிட்டு அவர் சினிமாவில் பயணிக்கணும்.